வணக்கம், எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? சின்ன ஒரு விஷயம் ஒன்று கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். இது ஓட்டப்பந்தயத்தை பற்றி ஒரு விஷயம். ஸோ ஓட்டப்பந்தயம் நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று வாழ்க்கையில் ஓடுற ஓட்டப்பந்தயம், இன்னொன்று வந்து ட்ரக்கில் ஓடுற ஓட்டப்பந்தயம். இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். முதல்ல ட்ரக்கில் ஓடுற ஓட்டப்பந்தயத்தை பற்றி பேசலாம். இந்த ட்ரக்கில் ஓடுற ஓட்டப்பந்தயம் நீங்கள் கண்டிருப்பீங்க, கிரவுண்டில் வந்து கோடு போட்டிருப்பாங்க, நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர்ஸில் நின்று அந்தந்த குறிப்பிட்ட போட்டியாளர்கள் அந்த ட்ரக்கில் நின்று அவங்களோட ரேஸை வந்து அவங்க ஓடுவாங்க. ஓடுறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, பயிற்சி சொல்லுவாங்க, அவங்களோட பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி ரேஸை ஓடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ரேஸ் அவங்களோட ட்ரக்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க ரேஸை ஓடணும். இது அட்வைஸ் நார்மல் மெத்தட் ஆஃப் ரன்னிங் அ ரேஸ். இப்போ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது சரியாக தான் போகுது. ஆனால் வாழ்க்கையில் இருக்கிற ரேஸ் என்னதுன்னா, வாழ்க்கையில் ஓடுற நாங்கள் அந்த ரேஸில் எப்பயுமே நாங்கள் எங்களோட ட்ரக்கை பார்த்து ஓடுறோம் இல்லையே, நாங்கள் இன்னொருத்தோட ட்ரக்கை பார்த்து ஓட பார்க்குறோம். அட்வைஸ் பண்ணுறதும் அப்படி தான். ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா அயல் வீட்டில் இருக்கவங்கள பாருங்கள், அவனை பாருங்கள், அண்ணனை பாருங்கள், தம்பியை பாருங்கள், தங்கச்சை பாருங்கள், இவங்கள பேஸ் பண்ணி இவங்கள முன்னுதாரணமாக வச்சு தான் நாங்கள் தவறு செய்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அவங்களோட ரேஸை அவங்களோட ட்ரக்கில் ஓட விடாமல், ஏன் மற்றவன் ஓடுற ட்ரக்கை பார்த்து அவன் இப்படி ஓடுறான், ஏன் உனக்கு ஓடுற ரேஸை அவனை மாதிரி ஓட முடியாதுன்னு ஏன் கேள்வி கேட்குறேன். ஏன் அவனோட ட்ரக்கில் அவனோட ரேஸ் ஓட விடுறோம் இல்லை? இது எனக்கு இருக்க ஒரு கேள்வி. பிகாஸ் எல்லாருக்குமே ஒரே லெவல் ஆஃப் ட்ரக் கிடைக்கிறது இல்லை. சிலர்களுக்கு வந்து ஷார்ட் ஆன ட்ரக் கிடைக்கும், சிலர்களுக்கு லாங்கான ட்ரக் கிடைக்கும். பட் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரக் தான் கிடைக்கும். பட் நாங்கள் அட்வைஸ் பண்ண போக்கில் அவனோட ட்ரக்கை பற்றி பேசாமல், ஏன் நாங்கள் இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி மற்றவன்ட ட்ரக்கில் அவன் இப்படி ஓடுறான்னா ஏன் உன்னோட ட்ரக்கில் உனக்கு ஓட முடியாதுன்னு ஏன் நாங்கள் கேள்வி கேட்குறேன்? அது கேட்குறது சரியா? உங்களோட பதிலுக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். நன்றி.